சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடப்படுகின்றன? சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை இரண்டும் நவராத்திரி விழாவின் 9வது நாளில் மகா நவமி கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகைகள் ஆகும். இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாலும் இரண்டும் ஞானம், செல்வம் மற்றும் பலத்தின் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கொண்டாடப்படுகின்றன. சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை கல்வி, ஞானம், கலைகள் மற்றும் இசையின் கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்காக கொண்டாடப்படுகிறது. நோக்கம்: அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் மற்றும் அறிவின் ஒளியை பெற வேண்டும் என்பதே முக்கிய நோக்கம். வழிபாடு: மாணவர்கள், கலைஞர்கள் மற்றும் தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் புத்தகங்கள், எழுதுகோல்கள், இசைக்கருவிகள் மற்றும் கல்வி சார்ந்த பொருட்களை சரஸ்வதி தேவியின் முன் வைத்து வழிபடுவார்கள். முக்கியத்துவம்: கல்வி, கலைகள் மற்றும் அறிவில் சிறந்த தேர்ச்சியையும் வளர்ச்சியையும் வேண்டி சரஸ்வதி தேவியின் அருள் பெறப்படுகிறது. ஆயுத பூஜை. ஆயுத பூஜை என்பது ஒருவர் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்தும் கருவிகள், ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது. நோக்கம்: ஒருவர் செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலுக்கு உதவி செய்யும் கருவிகளை போற்றி வணங்குவதன் மூலம் அந்த கருவிகளையும் கடவுளாக பாவித்து நன்றி தெரிவிப்பது. வழிபாடு: தொழிலாளர்கள் தங்கள் பணியிடத்தில் பயன்படுத்தும் இயந்திரங்கள், கருவிகள், வாகனங்கள், கணினிகள் மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் அனைத்தையும் சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வார்கள். முக்கியத்துவம்: கருவிகள் மூலமாக நாம் அடையும் வெற்றி, செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக அவற்றை போற்றி தொழிலில் மேலும் வளர்ச்சியையும் வெற்றியையும் வேண்டி வழிபடுவது. பண்டைய காலத்தில் இது போரில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் ஆயுதங்களை போற்றி வணங்கும் நாளாகவும் இருந்தது. இந்த இரண்டு பூஜைகளும் இணைந்து அறிவு, சரஸ்வதி, செல்வம், லக்ஷ்மி மற்றும் பலம், வீரம், துர்கா ஆகிய மும்மூர்த்திகளின் அருளும் ஒருவருக்கு வாழ்வில் செழிப்பையும் வெற்றியையும் அளிக்கும் என்பதை உணர்த்துகின்றன.